கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். நல்ல கூட ஃப்ரான்ஸில் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது என்னுடைய அருகில் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர் செல்ஃபோனில் அரபு மொழியில் இருக்கிற குரானை வாசித்து கொண்டிருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி, உங்கள்கிட்ட நான் பேசலாமா, சில கேள்விகளை கேட்கலாமான்னு. தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவர், ஃப்ரெஞ்சு பேசுகிறீங்க, ஆனால் அரபு மொழியில் இருக்கிற இந்த குரானை வாசிக்கலாம், அரபு மொழி தெரியுமான்னு அப்படின்னு கேட்டேன். எனக்கு அரபு மொழி தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன கேட்டார், நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க அப்படின்னார். அப்போ நான் என்னுடைய தாய்மொழி தமிழ், ஆனால் உங்கள்கிட்ட நான் ஃப்ரெஞ்சு பேசுகிறேன், இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், இங்கிலீஷு கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு என்ன கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னால், அதாவது பல ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸாருக்கு தெரியாமல் மறைமுகமாக போலீஸ் வரும்போது ஓடுவதும் மறைப்பதும் குப்பைகளிலே மறைப்பதும் இப்படியாக பல நபர்கள், அரபு பேசுகிறவர்கள் சிகரெட்டு பிளாக்கில் விற்கிறாங்க. அப்போ இதை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், அதாவது நேரடியாக சிகரெட்டை குறித்து குரானில் எழுதப்படலை, மதுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறதுன்னு கேட்டான். மதுவை குறித்து எழுதியிருக்கிறது குரான் நேரடியாக அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எனக்கு ஏற்கனவே பைபிள் வாசித்தபடியால், பைபிள் எனக்கு தெரிந்தபடியால், பைபிளில் சிகரெட்டை குறித்தும் மதுவை குறித்தும் என்ன எழுதியிருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் குரானில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நான் அவர் மூலமாக அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி கேட்கும் போது அப்போ அவர் சொன்னார், சிகரெட்டு நேரடியாக இல்லை அப்படின்னார். அப்போ திரும்ப நான் ஒரு கேள்வியை போட்டேன் அவர்கிட்ட. சரி, நேரடியாக இல்லைன்னு சொன்னால் உங்கள் குரானில் இப்படி ஒரு வேலை இருக்கிறதா, அதாவது தன்னுடைய உடலை இந்த உலகத்தில் இருக்கிற பல தீய பழக்கங்கள் மூலமாக தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டால் அதற்கு விளைவு உண்டா, விளைவு எழுதப்பட்டிருக்கிறதா, தண்டனை எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னார். அதாவது தன்னுடைய உடலை ஒருவன் டெத்ரூய் பண்ணிக்கக்கூடாது, நம்மளுடைய உடலையே ஒருவன் கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு குரானில் இருக்குது. சரி, அப்போ கெடுத்து கொண்டால் அதற்கு தண்டனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மதுவை குறித்து என்ன சொல்லுகிறது, மது அதுவும் தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ரெண்டுமே தன்னுடைய உடலை ஒரு மனிதன் கெடுத்து கொள்ளும்போது அவனுடைய விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மற்றவர்களுடைய உடலை கெடுப்பதற்கு, மற்றவருடைய உடலை பாதிப்புக்குள்ளாக்குவதற்கு இப்படி மறைமுகமாக 5 யூரோக்கு பிளாக்கில் சிகரெட்டு விற்கிறாங்களே. ஆனால் அவர்கள் பேசுவது அரபு பாஷை. அது நன்றாக எனக்கு புரிகிறது, பல ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்த்துக்கிறேன். அப்போ இவ்வளவு பயங்கரமான தண்டனை எழுதப்பட்ட போதிலும் அவர்கள் ஏன் மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாதபடி தங்களையும் கெடுத்து கொள்ளுகிறார்கள், மற்றவர்களையும் கெடுக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆமாம். அப்போ அவர்கிட்ட நான், ஏன்னா நெருங்கிடுச்சு, நான் இறங்க போகிற நேரம், அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அதாவது கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்பில் கண்டிப்பாக இதற்கு ஏற்ற தண்டனை பலன் உண்டு அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ இந்த உலகம் 2 காரியத்தில் அடிமையாகி போயிருக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, முதலாவது பணம். எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லீம் எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டாலும், பிரதானமாக இன்று பணம் அது முதலிடத்தை பிடிக்கிறது. அதுக்காகத்தான் மனுஷன் என்னென்னமோ செய்கிறான். 2வது இடத்தை இன்று, அதாவது தீய பழக்கங்களும் சிற்றின்பங்களும் இடம் பிடித்திருக்கிறது. அதில் செல்ஃபோன் இன்றைக்கு முக்கியமாக இடம் பிடித்திருக்கிறது. பாருங்கள், எல்லாரும் பஸ்ஸில் பாருங்களேன், எல்லோரும் செல்ஃபோனை வச்சுக்கின்னு தலையை கவிழ்ந்து போட்டு அந்த செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க. அது சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை இன்றைக்கு செல்ஃபோன் அடிமையாக்கி விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கிட்டேன். இதை அப்படியே ஒரு காரியத்தில் நிறைவு செய்கிறேன். அதாவது இந்த செல்ஃபோன் இல்லாத ஒரு உலகம் உண்டு, இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகம் உண்டு. என்ன பேர் சொல்கிறீங்க, செல்ஃபோன் இல்லாத ஒரு உலகமா, இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகமா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல கிராமங்கள் தொட்டு செல்ஃபோன் வந்து போச்சு பிரதர், இன்டர்நெட் வந்து போச்சு பிரதர். அந்த அளவுக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் அது பல இடங்களில் செல்ஃபோன் வந்து போச்சு, இன்டர்நெட் வந்து போச்சு பிரதர். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இன்டர்நெட் இல்லையா, செல்ஃபோன் இல்லையா, எந்த உலகம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரியமானவரில் ஒரு முறை, அதாவது ஃப்ரெஞ்சு ஒரு ஊழியர், அவர் சிறைச்சாலையில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர். அப்போ அவரிடம் நான் நீங்கள் சிறைச்சாலை ஊழியம் செய்யும்போது என்னையும் அழைத்து கொண்டு போங்க,
உங்கள் கூட நானும் ஊழியம் செய்வதற்கு வருகிறேன், என்னுடைய சாட்சியம் அங்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், ஒரு முறை போகும்போது 2 பேரை கூட அழைத்து கொண்டு போகலாம், பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய ஐடென்டி கார்டை கொடுங்க, நான் முன்கூட்டியே உங்களுடைய பேரை அங்கே நான் பதிவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ பிரியமானவரில் என்னுடைய பேரை பதிவு பண்ணிவிட்டு அந்த நாள் வந்தது, ஆயத்தமாகறோம். நான், அவர், இன்னொரு 2 சகோதரிங்க பாட்டு பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் 4 பேராக போகிறோம். என்னுடைய வீட்டிலேருந்து 22 கிலோமீட்டர். அந்த சிறைச்சாலைக்கு போகுவதற்கு முன்பாக பிரியமானவரில் கிட்டத்தட்ட 6 காவலை தாண்டி தான் அது உள்ளே போக வேண்டியதாகுது. அவ்வளோ செக்கிங்கு. 1ஆம் காவல், அங்கே எங்களுடைய பொருளை கொடுத்துட்றோம், என்னுடைய செல்ஃபோனை கொடுத்துட்றோம், ஐடென்டி கார்டை கொடுத்துட்றோம், என்னுடைய சாக்கெல்லாம் கொடுத்துட்றோம். அடுத்தது இன்னொரு காவல், அங்கே ஒரு செக்கிங் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு காவல், அதுக்கப்புறம் இன்னொரு காவல். இப்படி 6 காவலை நாங்கள் தாண்டித்தான் அங்கே உள்ளே போகிறோம். அப்போ ஊழியர் கையில் ஒரு வாக்கிடெக் ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஏனென்றால் உங்களுக்கு எமர்ஜென்சின்னு சொன்னால், ஒருவேளை அது உள்ளே ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உள்ள ஒரு ஹால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹாலில் பல மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கென்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து அங்கு அவர்களோடு, அதாவது கைதிகளோடு, அங்கு சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளோடு பேசலாம், அறிவுரை கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம், அவர்களுக்கு போதிக்கலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம். ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவருக்கும் டைம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் உள்ள எங்கள் டைம் பிரகாரம் 2 மணி நேரம் அப்போ உள்ளே போகிறோம். ஆனால் எனக்கு உண்மையாகவே ஞாபகமே இல்லை. நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஒரு வேளை வந்து சிறைச்சாலையில் செல்ஃபோன் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும் கைதியின் கையில் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஞாபகத்தில் அவர்களோடு நான் கூட்டம் முடிந்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு, ஊழியர் வந்து சில செய்தியை பகிர்ந்து கொண்டு பாடி முடிச்சுட்டு, அப்போ ஒவ்வொரு கைதிகிட்டையும் பேசும்போது நான் சில கைதிங்கிட்ட பேசும்பொழுது அப்போ வந்து என்னுடைய நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கன்னும் போது தான் எனக்கு தெரிகிறது, செல்ஃபோன் இல்லாத ஒரு உலகம், இன்டர்நெட் இல்லாத ஒரு உலகம் சிறைச்சாலை உலகம். பிரியமானவரில், மற்ற சிறைச்சாலை குறித்து எனக்கு தெரியாது. ஃப்ரான்ஸில் நான் போயிட்டு அன்றைக்கி ஊழியம் செஞ்சுட்டு வந்த அந்த சிறைச்சாலை அனுபவத்தை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அவர்களுக்கிடம் செல்ஃபோனும் கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய கால சூழ்நிலையில் இன்டர்நெட்டும் செல்ஃபோனும் இல்லைன்னா பலருக்கு பைத்தியம் பிடித்து விடும் என்று சொல்கிறார்கள். எனக்கு நோயே வந்துடும்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் இன்டர்நெட் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க போக மாட்டேன், யூனிவர்சிட்டி போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வர செல்ஃபோனுக்கு அடிமையாகி விட்டோம் நாம். ஆனால் செல்ஃபோன் இல்லாத, இன்டர்நெட் இல்லாத ஒரு சிறைச்சாலை உலகம் பிரியமானவர்கள். அந்த உலகத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரதர், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பிரியமானவரில், இந்த கால சூழ்நிலையிலும் இன்டர்நெட்டு செல்ஃபோன் இல்லாமல் அந்த சிறை கைதிகள் அங்கு படுகின்ற வேதனை சற்று சிந்தித்து பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் செய்த தவறு, அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த அக்கிரமம், அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் அவர்கள் பிழை, அதாவது தவறு செய்தபடியால் தான் அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனை அந்த சிறைச்சாலையில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்களிடமிருந்து எல்லாமே பறிக்கப்பட்டு அவர்கள் அங்கு கைதிகளாக ஒரு ரூமுக்குள்ளே 2 பேர், 3 பேர், 4 பேர். சற்று யோசித்து பாருங்கள். எனவே பிரியமானவரில், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் செய்கின்ற தவறுக்கு இந்த பூமியிலே நம்ம விலை கொடுத்தாக வேண்டும். தேவன் வரும்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்கு முன்பாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை அந்த சிறைச்சாலையில் இருந்தவங்கலாம் தப்பு செய்யாமல் தவறு செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட அந்த ஒரு உலகத்தில் அவர்கள் இருந்திருப்பாங்களா? செல்ஃபோன் கூட இல்லை, யார்கிட்டையுமே தொடர்பு கொள்ள முடியாது. பெற்றோர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது, மனைவிக்கிட்ட, பிள்ளைகிட்ட, நண்பர்கள்ட்ட, யாருக்கிட்டையுமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சிறைச்சாலை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அந்த சிறைச்சாலையுடைய அனுபவம் அந்த கைதிகளுக்கு. காரணம், அவர்கள் செய்த தவறு. அதனால தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, மனம் திரும்பு,
குணப்படு, திரும்பி வா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள், குணமாவீர்கள். மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள், தேவ கிருபையை பெறுவீர்கள். இதற்கெல்லாம் வசனம் சொல்லி இதெல்லாம் விளக்கணும்னு சொன்னால் நேரம் போய் கொண்டிருக்கும். ஏற்கனவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நிறைவு செய்கிறேன். எனவே பிரியமானவர்களே, மனம் திரும்பும்போது சிறைச்சாலை கைதிகளுக்கும் மறுவாழ்வு உண்டு. நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் கூட மனம் திரும்பும்போது இந்த உலகத்தில் தேவன் வரும்போதும் அவர் கூட நமக்கு அருமையான ஒரு வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து மனம் திரும்புவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாகவும், ஆண்டவரே, வெளியில் அரசாங்கத்துக்கும் மனிதர்களுக்கும் எதிராக தீய பழக்கங்களை தூண்டுவண்ணமாக போதைப் பொருட்களை விற்பவர்கள் மனம் திரும்பும்படியாகவும், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களும் மனம் திரும்பும்படியாகவும், ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை, பைபிளினுடைய வசனம், ஆண்டவரே, மனிதனை மனம் திரும்புவதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், போதித்தார் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, மனம் திரும்பி குணமடைய, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட, மனம் திரும்பி இந்த வாழ்க்கையை பிழைத்துக்கொள்ள, மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, மனம் திரும்பி கிருபையை பெற்றுக்கொள்ள, மனம் திரும்பி நீர் வரும்போது உம்மோடு கூட நாங்கள் வாழ மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.